கடகராசி என்பர்களே, ஆமாம், கடகராசி என்பர்கள் ராசியினுடைய அதிபதி சந்திர பகவான். தாய்மை குணம் உள்ளவர்கள். கடகராசியில் இருக்கக்கூடிய அமைப்புகள் பார்த்தோன்னா தாய்மை குணம் அதிகமாக இருக்கும். ஆனால் தாயாருடைய அன்புகள் கிடைப்பதற்கு குறைவாக இருக்கும். வளரக்கூடிய பருவத்திலே என்ன பண்ணுவான்னா தாயை பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமைப்பு. அந்த ராசியினுடைய அமைப்பு அப்படி தான் வரும். இல்லைன்னா சிறு வயதிலே தாயை இழந்து விடக்கூடிய வாய்ப்புகளும் கூட கிடைக்கும். இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும். படிப்பதற்காகவோ வேலை நிமித்தத்திற்காகவோ பிரிந்து தாயினுடைய அன்புக்கு ஏங்கியவர்களாக இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு 2ஆம் பாவகத்தில் சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். ஆக்சுவலாக அப்போ வண்டி வாகனத்தால் வருமானம், வாடகை வருமானம், லாபங்கள், உங்களுடைய வாக்குஸ்தானம், பேச்சாற்றல் இருக்குது, பட்டிமன்றம் பேசுகிறா, இந்த வக்கீல் துறை சட்டத்துறையில் இருக்கிறா, இவங்க எல்லாமே நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை. குடும்பத்தில் பொருளாதாரம் தாண்டவம் ஆடக்கூடிய சூழ்நிலை. வராத பணங்கள் வரும், தீராத பிரச்சனை தீரும். பொருளாதாரம் வந்துடுச்சுன்னா அத்தனை பிரச்சனையும் தீரப்போகுது. பணம் இருந்துட்டு அந்த உலகத்தில் எந்த எல்லைக்கும் செல்லலாம், எதையும் வாங்கலாம். பொருளாதாரம் தான். அப்போ பொருள் இல்லை என்றால் இந்த பூமி அவருக்கு சொந்தமில்லை அப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த உலகம் அப்படி தான் இயங்குது. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படிதான். பொருள் இருக்கிறவங்க எதை காட்டினாலும் அது சரியாகத்தான் செய்யும். அப்போ அந்த மாதிரி கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு தொகை குடும்பத்தில் வந்து போகும். அவருடைய சம்பாதித்துக்கு ஏற்ற மாதிரி சந்தோஷங்கள் தாண்டவமாடும். ஆமாம், 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா ஃபுல்லாக வரும். மில்லியனில் சம்பாதிக்கிறாருன்னா நல்லபடியாக வரும். அவ்வளோதான். அவங்கவுங்களுடைய நிதி நிலைமையும் சூழ்நிலையும் பொறுத்து, அவருடைய கெப்பாசிட்டியை பொறுத்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே பிரகாசமாக இருக்கும். தைரிய சோனயங்கம் எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல இவனுக்கு இந்த துணிச்சல். ஆமாம், மனோதிடம் அதிகமாக இருக்கும். எதையும் பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் சாதிக்கலாம், எல்லாமே நம்மளால் தான் முடியும். பரவாயில்ல, இந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அதை நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியம் வந்துடும். 3இல் சூரியன், அனைத்தையும் சாதிக்கக்கூடிய வல்லமை கிடைக்கும். ஆமாம், வீடு மனை வாகனங்கள் இது எல்லாமே புனரமைப்புகளுக்கு உண்டாகும். ஆமாம், சற்று செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த செலவுகள் நல்லதாக தான் அமையும், ஒன்றும் தப்பு வராது உங்களுக்கு. ஆமாம், அப்போ விற்பனை பண்ணுறது, வாங்கிறது, பில்டிங் கட்டி விற்கிறவா, இந்த இன்ஜினியர்ஸு, கட்டுமான பொருட்கள் விற்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே எக்ஸ்ட்ரானரியான வருமானங்களை கொடுக்கும். தாய் வழி உடல் நலத்தில் சற்று குறைபாடுகள் ஏற்படும். மருத்துவ செலவுகள் உண்டாகும், அவங்களுடைய ஆயுள் குறைபாடுகள் உண்டாகும், அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். இது எல்லாமே கொஞ்சம் கூடுதலான கவனங்கள் எடுக்கணும். தாய் வழி உறவுகளால் சற்று பிரச்சனைகள் உண்டாகும். பெரியம்மா பிரச்சனை, சித்தி பிரச்சனை, இந்த மாதிரி அந்தனுடைய நிலபலங்களால் பிரச்சனை, தாய் வழி உறவுகள், தாய் மாமன் வழி உறவுகளால் இது எல்லாமே பிரச்சனைகளாக இருக்கும். குரு 12 போயின்னு இருக்கக்கூடிய சாகசம் இருக்கும் பொழுது பதவிகள் கிடைக்கும். உங்களுடைய வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி என்ன இடத்துல ஒர்க் பண்ணுறீங்களோ, எந்த சமுதாயத்தில் இருக்கீங்களோ அந்த சமுதாயம் சார்ந்த பதவிகள், அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பதவிகள், ஒரு ஆட்டோ ஓட்டுறார் அப்படின்னா ஆட்டோ சங்க தலைவர், அந்த மாதிரி எந்த இடத்துல இருக்கீங்களோ அதற்குண்டான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஆகிற வரைக்குமே நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாமே கொடுக்கும் அப்படின்ற விஷயத்துலையும் மாற்றுக்கருத்து கிடையாது. அதே காலகட்டத்தில் ரோலிங் தான் நடக்குதுப்பா. கடகராசி அத்தனை பேருக்கும் கொடுக்கல் வாங்கல், விற்றல் வைப்பது, மறுபடியும் வாங்கிறது, விற்கிறது, இந்த மாதிரி ரோலிங் மட்டும்தான் இப்போ போகுது. சேமிப்புகள் இன்னும் உருவாக்குறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைய மாட்டேங்குது. அதுதான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா தினம் தினம் சேமிப்புன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். சிறுக சிறுக சேமிப்பு. அந்த காலகட்டத்தில் சஞ்சய்கா திட்டம் அப்படின்னு ஒன்று ஏற்படுத்தியிருந்தா, சின்ன வயசுலேயே சேமிப்பு திட்டத்தை உருவாக்கினேன். பட் இப்போ சேமிப்பு என்பது குறைவாக போயிடுச்சு. ஏன்னா எண்ணங்கள் பெருசாகிடுச்சு. அதனால் உடனே அடையணும், இன்றைக்கே முடிஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு அவசர குணமான இந்த உலகத்தில் சேமிப்புகள் சேர்க்கறதுன்றது ஒரு அரிதாக இருக்குது. அதனால் இந்த சேமிப்புகள் கடகராசினியர்கள் கொஞ்சம் மனதை கொஞ்சம் அழுத்தமாக வச்சுட்டு இறுக பற்றி அந்த சேமிப்புகளை உருவாக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்கும். அதை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஆனால் ரொம்ப சிரமமாக தான் இருக்குன்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு மார்க்கிங் பண்ணி சொல்கிறேன். வழக்குகள் தாண்டவம் ஆடும். 8ஆம் இடத்தில் ராகு, கண்டிப்பாக வழக்கு உண்டு, பிரச்சனைகள் உண்டு, அதை வெல்லக்கூடிய திறமைகள் உண்டு. கோர்ட்டை ஏறி ஆகணும், போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தே ஆகணும். இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்ருக்கோம். அதெல்லாம் ஒரு மூலையாக போகட்டும் வச்சுட்டு
உயர்வுக்கு என்ன வழி அதை பாருங்கள். பெருசாக பேசிக்காதீங்க. வார்த்தைகளை யாருக்கிட்டையும் அளவுக்கு அதிகமாக விடாதீங்க. எதிரி வார்த்தையை உள்வாங்குங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறா, என்ன பண்ணுறா, என்ன பேசிக்கிறான்றதை உள்வாங்குங்க. அதற்கு பிறகு உங்களுக்கு கால நேரம் வரும் பொழுது திருப்பி கொடுங்கள். அவ்வளோதான். பொறுமையை கையாளுங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களுக்கு காத்துருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லலாம். திருமண வாய்ப்புகள், 2வது திருமண வாய்ப்புகளுக்காக காத்து கொண்டிருக்க கடகராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு காலம். இந்த காலம் சனி 9ல் இருக்கிற வரைக்குமே உங்களுக்கு அது யோகமாக வேலை செய்யும். ஏற்கனவே நிறைய டிஸ்டர்பன்ஸ் சார். முதல் மனைவியால் ரொம்ப பிரச்சனை. கோர்ட்டு ஏற்றுட்டா, டைவர்ஸ் போட்டா, குழந்தைகளை கண்டுக்க மாட்டா, குழந்தைகளை காட்டவே மாட்டா, நிறைய போர்க்களம் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறவங்க, வேலையாட்கள் அமையலை, நான் இன்னொரு இடத்த நிதி நிறுவனத்தில் என்னுடைய பணத்தை போடணும், பணம் வரலை, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வாய்ப்புகள் வரும். அதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். எப்பொழுதுமே கடகராசி நேயர்கள் அம்பாளினுடைய வழிபாடு கொடுக்கறது நல்லது. அம்பாளுக்கு வீக்லியோ அல்ல மந்த்லியோ ஏதாவது ஒரு நாளை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அது செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, உங்களுடைய அந்த ஃப்ரீ நாள் எந்த நாளோ ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கிக்கோங்க. பசும்பால் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஆலயத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்பாள் ஆலயத்துக்கு போய்ட்டு அந்த பூசாரிக்கிட்ட சொல்லிவிடுங்க, ஐயராள்கிட்ட சொல்லிவிடுங்க. பட் அபிஷேகத்தை உங்களுடைய கண்களால் பாருங்கள். அந்த பாலை கொடுத்து அந்த அம்பாளுக்கு பாலாபிஷேகம் செய்ய கண்டினியூ பண்ணுங்கள். இது கண்டினியூ. ஆமாம், இது 9 வாரங்கள் அப்படிலாம் இல்லை. தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே இதை கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுடைய கடன்கள் காணாமல் போகும். உங்களுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் அதிகமாகும். பொருளாதார பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவீர்கள். வேலை வாய்ப்பில் மிகப்பெரிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகணும். மனோதைரியம் உருவாகும். இதை நீங்கள் செஞ்சு கண்டினியூவாக பாருங்கள். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கும். வாழ்க வாழ்க வாழ்க. அன்பர்கள் அனைவருக்குமே ஒவ்வொரு மாதமும் இந்த சொல்லக்கூடிய இந்த மாத கிரகங்களுடைய ப்ரொடக்ஷன் பொதுவான பலன்கள் தான். இப்போ சுய ஜாதகத்தில் உங்களுடைய ஜனன ஜாதகம், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், இது அனுப்பிச்சு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நாம் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணிட்டுருக்கோம். உங்களுடைய ஜாதக தசா புத்தி மைனஸ் ஆர் ப்ளஸ் எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை யோக ஜாதகமாக மாற்றுவதற்கு உண்டான ஒரு பரிகார முறைகளை நாங்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டு வரோம். உங்களுடைய ஜாதகத்தை செப்பேடுகளில் எழுதி அது ஒரு 48 டேஸ் பீஜ மந்திரங்களால் அந்த ஜாதகத்தை உங்களுக்கு ஆராதனை பண்ணி உங்களுடைய வீட்டுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். இதுக்கு சில குருதட்சிணைகள் இருக்குது. அதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு பெற்று தெரிஞ்சுக்கலாம். இந்த அமைப்புகளை நாங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரோம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக பொருளாதாரம் முக்கியம், வெற்றி முக்கியம். அந்த பொருளாதாரத்தையும் வெற்றியும் தொடர்ச்சியாக எடுத்துக்கிறதுக்கு உண்டான ஒரு தெய்வ காரியத்தை நாங்கள் ஈடுபட்டுருக்கோம். இதனால் நீங்கள் பயனடையணும். வாழ்க வையகம், வாழ்க மக்கள், வாழ்க வளமுடன்.